Hello my dear CA CMA aspirants, welcome to Sarveshwara Academy Coaching Center for CA and CMA. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம 60+ மார்க்ஸ் வந்து லாவில் எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ போட்டிருந்தோம். ஸோ 9 சாப்டர்ஸ் கவர் பண்ணால் 60+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது வீடியோ போட்டிருந்தோம். இப்போது லா எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அதில் 60+ மார்க்ஸ் வந்துச்சா இல்லையான்றது நம்ம பார்க்கலாம். ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ் 7 to 8 மார்க்ஸ் வரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. டிஸ்கிரிப்டிவ்லேயே பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 8 மார்க்ஸ் ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸில் வந்துச்சு. ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபென்ச்சர்ஸில் 7 to 8 மார்க்ஸ் வரும்னு சொல்லி போட்டிருந்தோம். 5 மார்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவில் வந்துச்சு. எம்சிக்யூவில் ஒரு கொஷின் வந்திருக்கு. ஸோ 2 மார்க்ஸ், மொத்தம் 7 மார்க்ஸ். ஆக்செப்டன்ஸ் ஆஃப் டிபாசிட்ஸ் பை கம்பெனிஸ் 7 to 8 மார்க்ஸ் சொல்லியிருந்தோம். அதில் டிஸ்கிரிப்டிவில் ஒரு 2 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க, எம்சிக்யூவில் ஒரு 2 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க, மொத்தம் 4 மார்க்ஸ். டிக்ளரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் 6 மார்க்ஸ் சொல்லியிருந்தோம். 5 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவ்லையும் 1 கொஷின் எம்சிக்யூவில் 2 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க, மொத்தம் 7 மார்க்ஸ். அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் 6 to 8 மார்க்ஸ் சொல்லியிருந்தோம். 2 டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, 10 மார்க்ஸ். எல்எல்பி ஆக்ட் 10 to 12 மார்க்ஸ் போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் டிஸ்கிரிப்டிவ்லேயே 10 மார்க்ஸ் கேட்டாங்க, எம்சிக்யூவில் ஒரு கொஷின் 2 மார்க்ஸ், மொத்தம் 12 மார்க்ஸ். கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா 5 to 6 மார்க்ஸ் சொல்லியிருந்தோம். டிஸ்கிரிப்டிவில் 2 மார்க்ஸ், எம்சிக்யூவில் 2 மார்க்ஸ், டோட்டலாக 4 மார்க்ஸ். அதர் லாஸில் ஃபெமா சொல்லியிருந்தோம் 10 to 12 மார்க்ஸ். அதில் 8 மார்க்ஸ் வந்து 8 மார்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ்லையும் கேட்டிருக்காங்க, 8 மார்க்ஸ் வந்து எம்சிக்யூலையும் கேட்டிருக்காங்க. டோட்டலாக 16 மார்க்ஸ் வந்து ஃபெமா ஆக்ட்லேருந்து வந்திருக்கு. ஜெண்டர் கிளாஸ் ஆக்ட் 10 to 12 மார்க்ஸ் சொல்லியிருந்தோம். 8 மார்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ்லையும், 2 மார்க்ஸ் வந்து எம்சிக்யூஸ்லையும், மொத்தமாக 10 மார்க்ஸ் வந்து ஜெண்டர் கிளாஸ் ஆக்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக 9 சாப்டர்ஸ் படித்தா 60 to 80 மார்க்ஸ் வரும் அப்படின்றது சொல்லியிருந்தோம். எக்ஸாமில் ஆல்மோஸ்ட் 78 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க இந்த 9 சாப்டர்ஸ்லேருந்து. இதோடு சேர்த்து அடிஷ்னலாக 2 சாப்டர்ஸ் பார்க்க சொன்னோம். அதில் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ். இந்த மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 8 மார்க்ஸ் சொல்லியிருந்தோம். அங்கே எக்ஸாமில் கேட்டிருக்கிறது 15 மார்க்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. 13 மார்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ், 2 மார்க்ஸ் வந்து எம்சிக்யூவில் கேட்டிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ் 6 மார்க்ஸ் சொல்லியிருந்தோம், 2 மார்க்ஸ் எம்சிக்யூவில் கவர் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக 17 மார்க்ஸ். இந்த 2 ஏ கேட்டகரி பி கேட்டகரி சாப்டர்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டால் டோட்டலாக 78 + 17 95 மார்க்ஸ் வரைக்கும் கவர் ஆகிருக்குங்க. இந்த எக்ஸாம் நல்லா எழுதிருப்பீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக டாக்ஸேஷன் எக்ஸாம் கூட 60+ எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். கண்டிப்பாக இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஷூராக 60+ ஸ்கோர் பண்ணலாம். Group 1 எக்ஸாம் கூட கிளியர் பண்ணிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சிஏ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வர பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி லேர்னிங் டு ஆல்.